அதிமுகவிலிருந்து சில பேரும் தூதுவர்களும் தாவேகா சார்பா சில தூதுவர்களும் ஒரு இடத்துல சந்திச்சு பேசுறது உண்மை. அவர் என்ன தப்பு பண்ணிட்டார்னா ஆதவ அர்ஜுனா, இது எப்போ நடந்தது என்பதை சொல்ல, கிமுல நடந்தது போய் கிபில சொல்லிட்டாரு. இன்னைக்கு எப்படிப்பட்ட கட்சி, எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகள் இருந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. பர்டிகுலரா எந்த கட்சியும் கூப்பிடணும் வரணும் போனோம் இல்ல, ஆனா எல்லா கட்சிகளுக்கும் அது ஒரு திகைப்பை ஏற்படுத்தியது, ஒரு கவர்ச்சி. காங்கிரஸ் பயங்கரமா பண்ணாங்களே. காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடக்கலன்றீங்களா? தாவேகா நடந்ததுதான். தாவேகா என்ன ஏதாவது தீவிரவாத இயக்கமா? அது கூட பேசக்கூடாதுன்றதுக்கு தடை செய்யப்பட்ட இயக்கமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? சபரீசன் அவ்வளவு பெரிய ஆளா? விஜயை விஜய் கால் தூசுக்கு பெறுவாரா சபரீசன்? தென் மாவட்டத்தில் அதிகமா கண்டெஸ்ட் பண்ண போறது பாஜக தான். அதுக்காக தான் அவங்க நயினார் நாகேந்திரனை தலைவராகவே போட்டாங்க. எப்படி திமுக கமல்ஹாசனை பயன்படுத்திச்சோ எதிர்ப்பு வாக்குகளை சிதைக்கிறதுக்கு, அதே மாதிரி விஜயை பயன்படுத்துறாங்க. என்டிஏ கூட்டணிக்கு எதிர்ப்பு வாக்குகள் பெறக்கூடாதுன்னு விஜய நீங்க தான் ஒரிஜினல். இன்னைக்கும் கள்ள தொடர்பு வச்சிருக்கீங்களா இல்லையா? ராஜ்நாத் சிங் எதுக்கு கூப்பிட்டீங்க? கருணாநிதி நாணயத்தை வெளியிட ராகுல் காந்தி ஏன் கூப்பிடல? சோனியா காந்தி ஏன் கூப்பிடல? ஆதவ் அர்ஜுனா சொன்னது அவர் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். சுருக்கமா சொல்லிட்டாரு. 90 சீட்டு 2.5 வருஷத்துக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர், இதெல்லாம் எப்ப பேசினாங்கன்னா அதிமுகவோடு இனிஷியல் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால பேசினாங்கல்ல, கட்சி தொடங்கணும்னு தாவேகா. அதாவது என்டிஏ கூட்டணி. அப்ப பாஜகவோட அவர் போய் சேரல, உதறிட்டு தனியா நின்றுட்டு இருந்தாரு. ஈவன் லோக்சபா எலெக்ஷன் 2024 தனியா தானே நின்னாரு. அந்த பீரியட்ல அவரு தனியா இருந்தப்போ பேசுறது ஒன்னும் மறைமுகமும் இல்லையா? அது ஒன்னும் சிதம்பரம் ரகசியம் இல்லையா? கட்சி தலைவர்கள் பேசலையே தவிர அதிமுகவிலிருந்து சில பேரும் தூதுவர்களும் தாவேகா சார்பா சில தூதுவர்களும் ஒரு இடத்துல சந்திச்சு பேசுறது உண்மை. அது அப்பவே அந்த ஐயநாதன் ஒரு பத்திரிகையாளர், ரிட்டையர்டு ஜேர்னலிஸ்ட், அவரு பதவி அங்க கொடுக்கல, கொஞ்சம் வெளியே கக்கின்னு இருந்தாரு. சிச்சி இந்த பழம் புளிக்கும்னு இப்ப பேசிட்டு இருக்காரு. பதவி எதிர்பார்த்து தாவேகாக்கு போயிட்டு அவர்கிட்ட விஜய் சொன்னதாக அப்பவே சொல்லிட்டாரு வெளியே அது ஒரு அதர்மம்னு வச்சுங்களேன். உங்களை நம்பி ஒருத்தர் ஒரு நியூஸ் சொல்றாருன்னா நீங்க வெளியே வந்தவொன்னா அதை போய் கக்கறதுன்றது அது அன்எத்திக்கல் ஆக்ட், ஒரு மாண்புள்ள செயல் அல்ல. அதனால அப்பவே இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதாவது பாஜகவோடு அதிமுக கூட்டணி இல்லாமல் தனித்து இருந்த போது பொது எதிரியான திமுகவை வீழ்த்த, ஏன்னா தாவேகாவும் பொலிட்டிக்கல் எனிமியை ஆட்சியிலிருந்து அகற்றணும்னு சொல்லுது, அதே குறிக்கோள் தான் அதிமுகவுக்கு. அப்ப அவங்களும் 2 பேரும் ஏன் நம்ம ஒற்றை கோல் இருக்கும்போது இணைந்து செயல்படக்கூடாது, ஓட்டை ஸ்பிளிட் பண்ணாம நம்ம ஒன்று குவிப்பது என்பது பெட்டர் சென்ஸ் தானே. அது அதுக்கு முயற்சி நடந்தது உண்மை. அப்போது நடந்த பேச்சுவார்த்தை இல்ல, அன்அபிஷியலா நடந்த பேச்சுவார்த்தை. கட்சி டு கட்சி நடக்கலாம். போவோம் இந்த பக்கம் ஒரு 4 பேர், அந்த பக்கம் ஒரு 4 பேர் பேசுவாங்க இல்லையா? 3வது தலைவர்கள், 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டம் வெல்விஷர்ஸ், அவங்களுக்கு கட்சியில பொறுப்பு கூட இருந்திருக்காது, ஆனா கட்சி தலைமா அவங்கள அனுப்பிச்சிருக்கோம். இதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே. அப்ப அந்த மாதிரி பேசும்போது பரிமாறிக்கொள்ளப்பட்ட ஆஃபர்கள் தான். நாங்க 90 சீட் கொடுக்குறோம், நீங்க இதுக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருங்க, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம் நாங்க இருக்கிறோம், அப்புறம் 2 இப்படி எங்க ஒரு பேச்சுவார்த்தைன்னா நடக்கும் இல்ல. அப்படி நடந்த விஷயம் தான். அவர் என்ன தப்பு பண்ணிட்டார்னா ஆதவ அர்ஜுனா, இது எப்போ நடந்தது என்பதை சொல்ல, கிமுல நடந்தது போய் கிபில சொல்லிட்டாரு.
அது 2 வருஷத்துக்கு முன்னாடி மச் வாட்டர் ஹஸ் ஃப்ளோன் த்ரூ த பிரிட்ஜஸ். அதுக்கப்புறம் எவ்வளவு விஷயம் மாறி போச்சு. அவரு போய் பிஜேபியில சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஊழல் சக்தின்னு விஜய் அவங்கள சொல்லிட்டாரு. ஆமா, இன்னைக்கு எப்படிப்பட்ட கட்சி, எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகள் இருந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. அடிமை மாதிரி ஆயிட்டாங்கன்னா பேசிட்டாரா? ஒருவேளை கூட்டணி அமையல அப்படின்னு பேசினாரோன்னு டாக் போச்சு. இல்ல இது சம்பவமே 2 years பேக் சமாச்சாரத்தை இப்ப போய் அவர் பேசி இருக்க வேணாம். புரியுது. விஜய் அவர்கள் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்துல எல்லாம் பேசும்போது கூட்டணிக்கு வாங்கன்னு பேசியிருக்காருல்ல. நம்ம தொகுதி யார கூட்டணிக்கு வாங்க, அவர் விக்கிரவாண்டி மாநாட்டுல அவர் பேச்சின் போது சொன்னதுதான். அதுக்கப்புறம் அவர் அதை பத்தி எதுவும் பேசல. என்ன சொன்னார்னா, நமது தலைமையை ஏற்று நமது கோட்பாடு கொள்கைகளை ஒத்துக்கொண்டு நம்மோடு கூட்டணிக்கு வருகிறவர்களை நாம் ஓட்டை வாங்கிட்டு கருணாநிதி மாதிரி பழனிசாமி தள்ளி விட்டுற மாட்டோம். ஓட்டை வாங்கிட்டு அவங்கள அப்படியே வெளியே போங்க அப்படின்னு மாட்டோம். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அவங்களுக்கு பங்கு கொடுப்போம், கூட்டணி ஆட்சியை அமைப்போம்ன்று தான் சொன்னாரு. பர்டிகுலரா எந்த கட்சியும் கூப்பிடணும் வரணும் போகணும் இல்லை. ஆனா எல்லா கட்சிகளுக்கும் அது ஒரு திகைப்பை ஏற்படுத்தியது, ஒரு கவர்ச்சி. காங்கிரஸ் பயங்கரமா பண்ணாங்களே, அந்த ஒரு ஆப்ஷன் இருந்தது. அது ஒரு கோரிக்கை, ஒரு ஆட்சியில பங்கு கொடுக்கிறாருன்னு ஒண்ணு தானே இவங்களுக்கு ரொம்ப வாயில தண்ணி சொல்லு ஊத்துட்டாங்க. ஜோடங்கர்லாம் ஓப்பனாவே பேசியிருந்தாரு. ஓப்பனா இல்லைங்க, அதுதான் உண்மை. அதாவது வந்துங்க, காங்கிரசுக்கு வந்து ஒரு மாற்றா தாவேக்கா இருந்ததாலும் அது கூடுதல் தொகுதியை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்ததும் இப்ப காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடக்கலன்றீங்களா? தாவேக்கா நடந்ததுதான், அபிஷியலா நடக்கல. அபிஷியலா அறிவாலயத்துக்கு ஒரு குரூப் போச்சு, அன்அபிஷியலா பனையூருக்கு ஒரு குரூப் போச்சு. சோ இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதாவதுங்க, இப்ப நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னால 4 பொண்ணு போய் பார்ப்பாங்க. நிச்சயதார்த்தம் நடந்துட்டா தான் அதுக்கப்புறம் போய் யாரையும் பார்க்க கூடாது. அப்பதான் பாதி கல்யாணம் மாதிரி இல்லையா? அப்ப ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட தொகுதி உடன்பாடு போடுறதுக்கு முன்னால பல கட்சிகளோடு பேசலாம். கொள்கை உடன்பாடு இருக்கிற, ஒத்த கருத்து இருக்க. பாஜக எதிர்ப்பு தான் காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும் பாஜக எதிர்ப்பு. அப்ப அவங்க ஏன் பேசக்கூடாது, ஏன் சேரக்கூடாது? அப்படிதான் எல்லா கட்சிகளும் எல்லாரும். அவரே சொன்னாரு சோடங்கரை, நாங்க ஒரு அரசியல் கட்சிங்க, எல்லார்கிட்டையும் நாங்க பேசுவோங்க அப்படின்னு சொன்னாரு. தாவேக்கா என்ன ஏதாவது தீவிரவாத இயக்கமா? அது கூட பேசக்கூடாதுன்றதுக்கு தடை செய்யப்பட்ட இயக்கமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? தெளிவா சொன்னார், we are a political partyங்க, we are not NGO. ஆட்சியில அதிகாரத்துல பங்கு வேணான்னு சொல்ற அரசியல் கட்சி எங்கேயாவது இருக்குமா? அப்புறம் ஒரு மேடையில கல்யாண சுந்தரம், அதாவது ஏடிஎம்கேனுடைய முன்னாள் தமாக நாம் தமிழர் கட்சி தலைவர், அவர் பேசும்போது சபரீசன் நியமிச்ச ஒரு ஆளு தான் விஜய் அப்படின்னு பேசியிருந்தாரு. அப்புறம் அமித்ஷாவின் அடிமைதான் பழனிசாமின்னு ஸ்டாலின்லாம் சொல்றாங்க. அதை ஒத்துக்கிறாருன்னா இது என்னங்க கதை? சபரீசன் அவ்வளவு பெரிய ஆளா? விஜயை வந்து விஜய் கால் தூசுக்கு பெறுவாரா சபரீசன்? அவரு ஸ்டாலினுடைய மருமகன்றதால அந்த கொள்ளையில பெரும்பங்கு கிடைக்குது. அதனால எல்லாரும் அவரை போய் வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை சபரீசனோடு வாழ்த்து பெற்றேன்னு. இந்த மாப்பிள்ளை யாருக்கு? அதுவும் திராவிட மாப்பிள்ளை. ஜஸ்ட் பிகாஸ் இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் மிஸ்டர் ஸ்டாலின்ஸ் டாட்டர் தான் இந்த ஆள் வந்து நியமிக்கிறாரா விஜய? விஜய் உன்னுடைய கெப்பாசிட்டின்னா, பாப்புலாரிட்டின்னா விஜய்க்கு வந்து கால் தூசு பெற மாட்டாங்க இந்த ஆள் சபரீசன்லாம். விஜய் நாளைக்கு முதலமைச்சர் ஆளுனாலும் இதே செல்வாக்கு, இதே மக்கள் மதிப்பு, இதே மரியாதை இருக்கும். சபரீசனுக்கு நாளைக்கு ஆட்சி போச்சுன்னு வச்சுங்க, ஒரு எஸ்ஐ கூட போய் பார்க்க மாட்டான். இன்னைக்கு ஐஜி டிஜி எல்லாம் போயிட்டு இருப்பான், பார்த்துட்டு இருப்பான். அதனால இதெல்லாம் வந்துங்க, அந்த கல்யாண சுந்தரம் வந்துங்க, அவர் வந்து பாவம் எடப்பாடிய குஷிப்படுத்துறதுக்காக பேசுறாரு. ஒருத்தர் இங்க ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர் உதயநிதியை குஷிப்படுத்திட்டு இருந்தாரு. இப்ப அவர் கூப்புல போட்டாங்க, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. இவரும் கல்யாண சுந்தரமும் அவரு வந்து அரசியலை பேசணும். அவர் படிச்சவரு, விவரமானவரு. அவர் எதுக்கு இந்த மாதிரி காசிப் பண்றாரு? பொருந்தா மாதிரி சொல்லுங்க. நான் சொல்றேன், அமித்ஷா அடிமை ஆயிட்டாரு பழனிசாமின்னா கரெக்ட் தான்.
எப்படின்னு கேளுங்க நீங்க. சொல்லுங்க எப்படி. நான் வந்து டிடிவி தினகரன் இந்த அலையன்ஸ்ல சேர்க்க மாட்டேன்னு உறுதியா இருந்தார்ல. ஆமா, அப்பதான் அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க. இல்ல இந்த பதில் எல்லாம் விடுங்க. மூத்த பெரிய ஆட்கள் வந்து சமாதானம், அண்ணன் தம்பிகிட்ட சமாதானம் எல்லாம் கிடையாதுங்க. கட்டளை, ஆண்டவன் கட்டளை, அமித்ஷா கட்டளை சேர்த்துக்கணையா, இல்லைன்னா தென் மாவட்டத்துல ஓட்டுக்கு எங்களுக்கு கிடைக்காது. தென் மாவட்டத்துல அதிகமா கண்டெஸ்ட் பண்ண போறது பாஜக தான். அதுக்காக தான் அவங்க நயினார் நாகேந்திரனை தலைவராகவே போட்டாங்க. தென் மாவட்டத்தை மதுரை, திருப்பரங்குன்ற இஷ்யூ எல்லாம் வர்றதுக்கு காரணமே இது எல்லாமே அவங்க ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் தாங்க. ஏடிஎம்கே வந்துங்க ஒரு அகில தமிழ்நாடு பூரா இருந்த கட்சி என்பது மாறி இப்ப கொங்கு பெல்ட்ல, அதுவும் இந்த கொங்கு கவுண்டர்கள் கட்சியா அது மாத்திட்டாரு பழனிசாமி. சாதி கட்சியா. ஆமா, சசிகலா தேவர் கட்சியா மாத்தி தினகரன்லாம் ஓபிஎஸ்லாம் இவங்க. அதிமுக என்பது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமா இருந்தது எம்ஜிஆர் பீரியட்ல. ஜெயலலிதா பீரியட்ல தான் சசிகலா கிச்சன்ல உள்ள புந்து ஜெயலலிதாக்கே தெரியாம போலீஸ் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் எல்லாமே தேவர்களை போட்டு அந்த அதிமுகவுக்கு ஒரு ஜாதி முலாம் பூசியதே வந்துட்டு சசிகலா கம்பெனி தான். ரைட்டுங்களா? அதனால வந்து இன்னைக்கு வந்து பாஜக வந்து சொல்லி தாங்க வந்து டிடிவிய வேற வழி இல்லாம சேர்த்துக்கினாரு. அது ஒரு அரசியல் சாணக்கியத்தனம்னு அவங்க சொல்லிப்பாங்க. அரசியல் சாணக்கியத்தனம்னா இவங்களெல்லாம் வெளியே விட்டுருக்க கூடாது. செங்கோட்டையனை, ஓபிஎஸ் அரவணைச்சு வச்சிருக்கோங்க. தாய் உள்ளத்தோட கீழே போட்டு உள்ள போட்டு தானே மிதிக்கணும். நீங்க வெளியே விட்டீங்க, ஸ்டாலின் அரவணைச்சிட்டார. இப்போ நீங்க பாருங்க, 3 முறை முதலமைச்சரா இருந்த பன்னீர்செல்வம் வாய் கூசாம சொல்றாரு. நேத்து நேர்காணல் போயிட்டு வந்து அதிமுக எங்கெங்க இருக்குது, எங்குமே அதிமுக இல்லைங்க போன்றாரு. இவர் அதிமுக இல்லாததால அதிமுகவே இல்லைன்றது மட்டும் இல்ல, ஸ்டாலின் தான் மறுபடியும் வருவாருன்றாரு. இவருக்கு ஏதாவது அமைச்சர் பதவி கிடைக்கும்னு பேசுறாங்களா? ஸோ அதாவதுங்க, நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அதிமுக வந்து இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் கிரெடிபிலிட்டி. அலையன்ஸ் போனதுக்கு அப்புறம் பாஜக கிட்ட பாஜக வந்து எடப்பாடி குடுமியை பிடிச்சிடுச்சு. ஏன்னா அவ்வளவு ஊழல் இருக்கு. இப்ப இங்க எப்படி திமுக அமைச்சர்கள் பட்டியல் இருக்கோ, இவங்க மேலெல்லாம் இடி பாயுது, சிபிஐ பாயுது. அதே அளவுக்கு எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அப்புறம் விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர் இருக்காங்க. எல்லார் கணக்கும் அமித்ஷா கையில இருக்குது. அமித்ஷா திமுகவை மட்டும் அமுகுறாரு. ஏன்னா திமுக எதிர்ப்பா இருக்குது. இல்ல அதுதான் அவங்க இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வச்சிருந்தாங்கன்னா, இதே சார்ந்த விஜய் மேல எப்படி திமுக வந்து கமல்ஹாசனை பயன்படுத்திச்சோ எதிர்ப்பு வாக்குகளை சிதைக்கிறதுக்கு, அதே மாதிரி விஜயை பயன்படுத்துறாங்க. என்டிஏ கூட்டணிக்கு எதிர்ப்பு வாக்குகள் பெறக்கூடாதுன்னு விஜய வந்து திமுக பயன்படுத்துது. அதனால பி டீம். சரி, கமல்ஹாசனை பயன்படுத்துச்சு இல்லையா பாஜக? நீ ஏன்டா அவனை கூப்பிட்டு எம்பி கொடுத்து பக்கத்துல உட்கார வச்சு நீ எம்எல்ஏ கொடுக்கறதுக்கு பேசிட்டு இருக்கிற? இது திமுக காரம் பண்ற வேலைங்க, இது பிரச்சாரங்க. திமுகவை யார் எதிர்த்தாலும் பாஜக பி டீம், சி டீம். சரி, நீ திமுக கூட உட்கார்ந்துட்டு இருந்த, பாஜக கூட உட்கார்ந்துட்டு இருந்திய. 2002 குஜராத்ல முஸ்லிம்களை மோடி முதலமைச்சர் இருந்த போது thousands of Muslims கொல்லப்பட்டார்கள். உலக நாடுகளே கண்டனம் பண்ணிச்சு. நீ வந்து பேச்சு மூச்சு இல்லாம கருணாநிதியும் மந்திரிகளும் வாஜ்பாய் ஆட்சியில தொடர்ந்துட்டு இருந்தீங்களா? நீங்க பேசலாமா? பாஜகவுடைய ஏ டீமா இருந்தாலுங்க, நீங்க மத்தவன் பி டீம்ன்றீங்க. நீங்க தான் ஒரிஜினல். இன்னைக்கும் கள்ள தொடர்பு வச்சிருக்கீங்களா இல்லையா? ராஜ்நாத் சிங் எதுக்கு கூப்பிட்டீங்க கருணாநிதி நாணயத்தை வெளியிட? ராகுல் காந்தி ஏன் கூப்பிடல? சோனியா காந்தி ஏன் கூப்பிடல? ராஜ்நாத் சிங்கும் கலைஞரும் ஒரே பாசறையில் பயின்றவர்களா? அந்தால RSS, இந்தால் பெரியார் பாசறை. அதனால இன்றைக்கும் RSS கிட்ட, பிரமுகர்கள் கிட்ட, பாஜக தலைவர்கள் கிட்ட, எல்லார்கிட்டையும் இல்ல, ஒரு செக்ஷனை இவங்க கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி நேரு என்ற நம்ம துரைமுருகன் வீட்டுல காட்பாடியில, வேலூர்லயா காட்பாடியில அவர் வீட்டுல ரெய்டு நடந்தப்போ நைட்டோட நைட் அவரும் ஜெகத் ரட்சகன் எம்பியும் டெல்லிக்கு போனாங்க. டெல்லிக்கு போயிட்டு காலங்காத்தால திரும்பி வந்துட்டாங்க. நான் கூட அப்ப கேட்டேன், டெல்லியில ஏதாவது வக்கீல்களை சந்திக்க போனோம்னாங்க. இப்பெல்லாம் வக்கீல்கள்லாம் நீங்க வந்து வீடியோ கால்லயே பேசலாம், போன் இருக்குது, எல்லாம் இருக்கு. அதுக்காக நைட்ல போய் வக்கீல போய் பார்க்க வேணாம். அச்சா,
அது பொய்யான விஷயம். இவங்க போய் யாரை பார்த்தாங்கன்னு சொன்னா ஆர்எஸ்எஸ் பிரமுகர்கள், இது போல வீலர் டீலர் இருப்பாங்கல்ல, பாஜக முடிச்சு கொடுக்குற ஆளுங்க, தரகர்கள், புரோக்கர்கள், அவங்கள போய் பார்த்து பைசா கொடுத்து இந்த கேஸ் எல்லாம் ரொம்ப பெருசு பண்ண வேணான்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதே போலதான் செந்தில் பாலாஜி பிரச்சனை வந்தா அவரும் ஓடினாரு டெல்லிக்கு, அவரும் விடிய கால திரும்பி வந்துட்டாரு. நான் அப்பதான் சொன்னேன், என்ன அங்க ஏதாவது இரவு நேர பூஜை ஏதாவது நடத்தி ஏதாவது மந்திரிச்சு தாயத்து கொடுக்குறாங்களா டெல்லியில? இங்க ரெய்ட் ஆனோன்னு எல்லாரும் போறாங்களே டெல்லிக்குன்னு சொன்னேன். அதனால கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு தங்கள் ஊழல் வழக்குகள்ல இருந்து தப்பிச்சுக்கிறது இன்னைக்கு திமுக. இல்லைன்னா இவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு எல்லாம் ஜெயிலுக்கு போயிருக்கணும். சும்மா அப்படி நாங்க எதிர்கட்சி, அவங்க எதிர்க்கிறோம், அதெல்லாம் சும்மா பேச்சுங்க. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.